ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வசியார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது பட்டம் பதவி 10ஆம் இடம். இதுதான் தலைப்பு. பெரும் கேந்திரர்களின் முதன்மையான வீடு 10. பெரும் கேந்திரம், பெரும் கோணத்தின் முதன்மையான வீடு 9, பெரும் கேந்திரத்தின் முதன்மையான வீடு 10. இந்த 10ஆம் இடம்ங்கிறது ஒருவனுடைய ஜீவனஸ்தானம், உத்தியோகம், புருஷ லட்சணம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 10ஆம் இடத்தில் அமர்ந்த வலுவான கோள்கள் உங்கள் ஜாதகத்தில் இருக்க பெற்றால் உங்களுக்கு பட்டம் பதவி தேடி வரும். இதில் 10ஆம் இடத்தில் ஒரு பாவியேனும் அமர்ந்திடல் வேண்டும்னு சொல்லி வச்ச ஜோதிட மூல நூல்கள் குறிப்பிடுறதும் இதை தான். 10ஆம் இடம் காலியாக இருக்கக்கூடாது. அப்படி காலியாக இருந்தால் 10ஆம் இடத்துக்கு ஏதாவது ஒரு கிரகத்தினுடைய பார்வை, தொடர்பு, இருப்புன்னு ஏதாவது ஒன்று வந்துடணும். இல்லை 10ஆம் அதிபதி போய் வலுவாகணும். இல்லைன்னா ஜீவனம்ங்கிறது பெருசாக இல்லாமல் போயிடும். இங்கே ஜீவனம் என்பதில் வேலை பார்ப்பதையும் எடுத்துக்கலாம், பட்டம் பதவிகளையும் எடுத்துக்கலாம், உத்தியோகத்தையும் எடுத்துக்கலாம், தொழிலையும் எடுத்துக்கலாம், சொந்த பிஸ்னஸில் சக்ஸஸ் பண்ணுறதையும் எடுத்துக்கலாம். எதுவுமே இல்லாமல் வருமானம் வரக்கூடிய சூழ்நிலைகளையும் கூட 10ஆம் இடமே தீர்மானிக்கிறதுன்னு சொல்லலாம். வலுவான லக்னங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய சர லக்னங்களுக்கு பார்த்தீங்கன்னா 10ஆம் இடத்துல மிக வலுவான கோள்களும் அமையப்பெறும். வலுவான லக்னங்களுக்கு வலுவான கோள்கள் அமையும். அதற்கு அடுத்த நிலையில் ஸ்திர லக்னங்களுக்கு வலுவான கோள்கள் அமையப்பெறும். அதுக்கு அடுத்த நிலையில் தான் உபய லக்னங்களுக்கு வலுவான கோள்கள் 10ஆம் இடத்துல அமையும். ஆனால் இதுலேயே என்ன ஒரு சூட்சமோன்னா, 10ஆம் இடத்துல உபய லக்னங்களுக்கு சுப கோள்கள் அதிகமாக வலுவடையும். அங்கே கேந்திராதிபத்திய தோஷம் ஆக்டிவேட் ஆகும். அப்போ 10ஆம் இடத்தில் ஒரு பாவியேனும் அமர்தல். இந்த 10ஆம் இடம் நமக்கு என்ன தருது? இதுதான் நம்மளுடைய கர்மாவின் ஸ்தானம். இந்த கர்மாவின் ஸ்தானம் என்பது நாம் எந்த ஒரு உழைப்பின் மூலமாக, எந்த ஒரு கர்மாவை தீர்ப்பதற்காக, எந்த ஒரு தொழில் செஞ்சு முன்னேறுவதற்காக, எந்த தொழிலின் மூலம் மிகப்பெரிய வெற்றிகள் அடைவதற்காக படைக்கப்பட்டது அப்படிங்கிறத குறிப்பிடுற இடமா இருக்கும். கர்மா நாயகன்னு சொல்லக்கூடிய சனி பகவானுக்கு காலபுருஷனுடைய 10ஆம் வீட்டை சொந்தமாக்கி கொடுத்து, அவருக்கு 10ஆம் பார்வையை மிக வலுவாக கொடுத்து, அந்த 10ஆம் பார்வை குறிப்பிடும் இடம் உனது கர்மாவை குறிப்பிடும் என்பதை சூட்சுமமாக உணர்த்தி இருக்கும் நம் ஜோதிட ஞானிகளின் விந்தையினும் விந்தையான அமைப்பு தான் இது. அப்போ எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் உங்களுக்கு 10ல் ஒரு வலுவான கிரகம் இருந்தால் பட்டம் பதவிகள் தேடி வரும். நீங்கள் விரும்புகிறீங்களோ இல்லையோ, ஒரு கட்சிக்கோ, ஒரு இயக்கத்திற்கோ, ஒரு குழுவிற்கோ, ஒரு சமயத்திற்கோ, ஒரு அறக்கட்டளைக்கோ தலைவராயிடக்கூடிய ஒரு தகுதி வந்துடும். ஏதாவது ஒரு துறையில் தலைமை பொறுப்புக்கு வந்துடும். மனித வள மேம்பாட்டு அதிகாரிகளாக இருப்பீங்க. நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல தலைவர் பொறுப்பு தானாகவே தேடி வரும். மற்றவர்களை வழிநடத்தி செல்லும் தன்மையை இந்த 10ஆம் வீடு கொடுக்கும். அதன் மூலம் உங்கள் கர்மாவின் மேன்மையை அதிகப்படுத்தி கொள்ள முடியும். இதனால் வருமானம், புகழ், பதவி, அந்தஸ்து, பட்டம்ங்கிறது தேடி வந்துடும். 10ஆம் இடங்கிறது நம்ம முதலீடுகளையும் குறிக்கும், தொழிலையும் குறிக்கும், பதவிகளையும் குறிக்கும், நாம் பெற கௌரவத்தை குறிக்கும். இப்போ ஒரு துறையில் ஒருத்தர் இருக்கார், அந்த துறையில் இவர் மிகச்சிறந்தவர் அப்படின்னு சொல்லி 10 பேர் சேர்ந்து பாராட்டி அவருக்கு ஒரு கௌரவத்தை கொடுக்க. இப்போ ஒரு கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு ஆஸ்கார் அவார்டு கிடைக்கிறது மாதிரியான கௌரவங்கள், வேற ஒரு தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கு அந்த தொழிலில் ரொம்ப சிறந்தவர், தொழில் முனைவோருங்கிற பட்டம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு, மிகச்சிறந்த தொழிலதிபருங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு, மனிதநேயம் மிக்கவர் அப்படிங்கிறது மாதிரியான அமைப்பு, சேவையில் சிறந்தவருங்கிற மாதிரியான அமைப்பு, இது எல்லாமே இந்த 10ஆம் இடம் தரக்கூடிய பதவி அந்தஸ்து தான். இந்த 12 லக்னங்களுக்கும் 10ஆம் இடத்தில் வலுத்தவர்கள் எப்படி வேலை செய்வாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, மேச லக்ன ஜாதகர்களுக்கு லக்னாதிபதியே போய் 10ல் உச்சமாவார். இது ஒரு அற்புதமான அமைப்பு. மேலும் அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் வலுப்பார். 2 பாவிகள் வலுக்கக்கூடிய ஒரு அமைப்பு மேச லக்னக்காரங்களுக்கு நேச்சுராகவே வரும். சர லக்னம், பவர்ஃபுல்லான லக்னம். ஸோ இப்போ இவங்களுக்கு அந்த வலிமையான பதவிகள், பட்டம் தேடி வரும். இதில் இன்னொரு சூட்சம் என்னென்னா, இந்த வீட்டில் தான் சூரியன் உச்சமாவார். அரசாங்கத்தில் உயர்நிலையில் இருப்பது, அதிகாரத்தில் உயர்நிலையில் இருப்பது, அந்தஸ்தில் உயர்நிலையில் இருப்பது, அரசு பதவிகளில் உயர்நிலையில் இருப்பதுங்கிறது இந்த லக்னத்துக்கு இயற்கையிலே கிடைக்கும், ஒரு வரப்பிரசாதம். ஸோ அந்த இதை உறுதிப்படுத்துகிற மாதிரி 10ஆம் இடத்துல இந்த செவ்வாயும் சனியும் பவர்ஃபுல்லாக உட்காருவாங்க. ஸோ அந்த வகையில் மேச லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல இவங்க யாராவது ஒருத்தர் வலுத்தாங்கன்னா சிறப்பு. சார் 10ல் யாருமே இல்லை சார், சனி 7ல் உச்சம், பதவி தேடி வரும். ஏன்? 10 குடையவன் 7ல் வலுத்திருக்கிறார். அந்த வகையிலையும் கிடைக்கும். ரிஷப லக்னத்திற்கு அதே விதி தான். சனி பகவான் 10ஆம் இடத்துல மூலத்திரிகோண வலுவோடு ஆட்சியும் பெறுவாருங்கிற போது இவர் 10ஆம் இடத்திலே இருந்தாலும் பட்டம் பதவிகள் வந்து சேரும். 6ஆம் இடத்துல உச்சம் பெற்றாலும் வந்து சேரும்.
மிதுன லக்ன ஜாதகர்களை பொறுத்தவரை 10ஆம் இடத்துல 2 கோள்கள் வலுப்பெறும். ஆனால் இவங்க 2 பேருமே இயற்கை சுபர்கள் தான். ஒருத்தர் சுக்கிரன் உச்சமாக இருப்பார், இன்னொருத்தர் குரு ஆட்சியாக இருப்பார். பட் பொதுவான ஒரு விதி, பதவி பட்டங்கள் தேடி வருவதற்கு உங்களுக்கு 10ல் சூரியன் செவ்வாய் இருந்தால் போதும். இவங்க 2 பேருக்கு அந்த இடத்துல திக்பலம்ங்கிற ஒரு வலு கிடைச்சிடும். அதிகார பதவிகளை தருவதில் செவ்வாய் நிகரானவர், வலுவானவர். அரசியல், அரசு வேலை, அதன் கிடைக்கக்கூடிய ஆதாயங்களை தரக்கூடியதில் சூரியன் வலுவானவர். அதனால் நீங்கள் எந்த லக்னத்தில் பிறந்திருந்தாலும் அந்த வீட்டில் வலுப்பெறும் கிரகங்கள்ங்கிற அடிப்படையில் இந்த திக்பலம் பெற்ற செவ்வாயையும் சூரியனையும் நீங்கள் கணக்கில் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ரிஷப லக்னமாக இருக்காங்க, 10ஆம் இடத்துல சனி வலுக்கலை, ஆனால் சூரியன் வலுவாக இருக்கார், கூட செவ்வாய் இருக்காரா, இவருக்கும் பட்டம் பதவி தேடி வரும் அமைப்பு இருக்கும். தொழில் முறை வளர்ச்சி வெற்றிகள் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டாகும். மோஸ்ட்லி ஆஃப் டாக்டர்ஸ் ஜாதகங்கள், யூனிஃபார்ம் சர்வீஸில் இருக்கக்கூடியவர்கள், அரசு வேலையில் இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த 10ல் செவ்வாய் சூரியன் இருப்பாங்க, அதிகப்படியாக கிடைக்கும். அதில் சுபர்களும் சேர்ந்திருப்பாங்க. இப்போ மிதுன லக்னத்திற்கு குருவும் சுக்கிரனும் இந்த இடத்துல வலுப்பெறுவாங்க. இவர்கள் ஆட்டோமேட்டிக்காகவே இதில் குரு கடுமையான கேந்திராதிபத்திய தோஷத்தை பெறக்கூடியவராக இருப்பார். சுக்கிரனும் ஒரு இயற்கை சுபராகி 10 என்கின்ற கேந்திரத்தில் வலுப்பெறதுனால வேலை வாய்ப்பு முன்னேற்றம்னு கொடுக்கும்போதே கூடவே சிக்கலை தருவார். இவங்களுக்கு 10ஆம் இடத்தில் இவர்கள் வலுப்பதை விட வேறு இடங்களில் வலுப்பது சிறப்பு. ஆயினும் சூரியனோ செவ்வாயோ இங்கே இருந்துட்டாங்கன்னா அது ஒரு நல்ல பவர் தான். கடக லக்னத்துக்கு கேட்கவே வேண்டாம். 10ஆம் வீட்டில் வலிமையான தனாதிபதி சூரியன் போய் உச்சம் பெற்று, அதனால தான் அரசியலில் மிகப்பெரிய ஆளுமை திறன் கொண்டவர்கள்லாம் கடக லக்னத்தில் உருவாகிறாங்க. மிகப்பெரிய ஆளுமை திறன் இந்த கடக லக்னத்தின் மூலமாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இது நம்மளுடைய வரலாறு. 10ஆம் இடத்துல சூரியன் அதிக வலுப்பெறுவார், கூடவே அங்கே செவ்வாயும் வலுப்பெறுவார். இவங்களுக்கு நேச்சுரலாக அந்த இடத்துல திக்பலமும் கிடைச்சிடும், ஆட்சி உச்ச வலிமையும் மூலத்திரிகோண வலிமையும் சேர்ந்து கிடைக்கும். நீங்கள் ஒரு கடக லக்னமாக இருந்து சூரியன் 10ல் இருக்காரா, அதை விட பெரிய கொடுத்து வைத்த அமைப்பே கிடையாது. ஆத்மகாரகனும் ஜீவனாதிபதியும் தனாதிபதியுமான சூரியன் போய் 10ல் உச்சமாகும். தொட்டதெல்லாம் பொன்னாகும் ஒரு அமைப்பு அது. கூடவே அங்கே செவ்வாயும் பவர்ஃபுல்லாக வருவாருங்கிறது ஒரு அமைப்பு. சிம்ம லக்னமாக இருக்கும்போது 10ஆம் இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது ஒரு ஸ்திர லக்னம், சூரியனுடைய வீடு. இங்கே சூரியன் இருக்கலாம், செவ்வாய் இருக்கலாம், ரொம்ப அற்புதமான பலன்களை கொடுக்கும். சுக்கிரன் இங்கே அதிக வலுப்பெறுவார், சந்திரன் உச்சமாவார். அதிகார பதவிகளை கொடுப்பதற்கு இதுவும் ஒரு வலு. கடகத்துக்கு அடுத்தபடியாக அதிகார பதவிகளில் கோலேச்சக்கூடிய விதி சிம்மத்துக்கு உண்டாகும். அந்த வகையில் சூரியன் 10ல் வலுக்கிற வீடு, இயற்கை சுபருடைய வீடு. இங்கே குருவும் நல்லா இருப்பார். குருவும் வியாழவட்டங்கிற அடிப்படையில் நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய ஒரு வீடு. ரிஷபம் ஒரு மாதிரி தனுசுக்கு அடுத்தபடியாக அதிக வலிமையான ஒரு வீடுன்னு கூட இதை சொல்லலாம். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவர்கள் இங்கே வலுப்பெறுவார்கள். சனி சம உச்சம் பெறுவார். நீங்கள் நல்லா பாருங்கள், சூரியன் நல்லா இருப்பார், செவ்வாய் திக்பலம் அடைஞ்சிருவார், சந்திரன் உச்சமாவார், சனி சம உச்சமாவார், குருவுக்கு பிடிச்ச வியாழவட்ட வீடு, புதனுக்கு இது நட்பு வீடு, சுக்கிரனுக்கு ஆட்சி வீடு. ராகு கேதுகள் கூட கெடுதல் பண்ணாத வீடுங்க ரிஷபம். அங்கே நீச்சம்ங்கிற வலிமையை பெற்றுவோம். அப்போ சிம்ம லக்னத்துக்கு 10ல் எவன் உட்கார்ந்தாலும் நல்லது. இருக்கிற எல்லா கிரகங்களுமே அங்கே வலு தரக்கூடிய கிரகங்கள் தானே. யார் அங்கே கெடுறா யோசிச்சு பாருங்கள். சிம்ம லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்குது, கெட்டு போகுமா? நிச்சயமாக கெடாது. சூரியன் கெடமாட்டார், சந்திரன் கெடமாட்டார், செவ்வாய் கெடமாட்டார், புதன் கெடமாட்டார், சுக்கிரன் கெடமாட்டார், குருவும் கெடமாட்டார், சனியும் கெடமாட்டார், ராகு கேதுவும் கெடமாட்டார். நன்மைகள் தரக்கூடியவர்களாயிருவாங்க. ஸோ இது ஒரு தனிச்சிறப்பு. சூரியன் தான் நம்ம லக்னத்துடைய ஜோதிட சாஸ்திரத்தின் அரசனே அவர் தான். அப்போ அவருக்கு 10ஆம் இடம் கிடக்கூடாது இல்லையா, சம்பார்த்திய காரகன். அப்போ அந்த சிம்ம லக்னத்திற்கு இந்த ஒரு தனிச்சிறப்பு இருக்கும். கன்னி லக்னத்துக்கு 10ஆம் இடம் புதன் மட்டுமே வலுப்பெறுவார், சுக்கிரன் ஒரு மாதிரி நட்பில் இருப்பார், சூரியன் செவ்வாய் இருக்கலாம், தப்பில்லை, திக்பலம்ங்கிற அடிப்படையில் வரும். இவர்கள் மற்றவர்களுக்காக உழைத்து அதன் மூலம் உயர் பதவி பெறுபவர்கள்ங்கிற அமைப்புக்குள்ளே வந்துடுவாங்க. அந்த வகையில் புதன் தனித்தங்கே இருப்பது, கூடவே செவ்வாயோ சூரியனோ இருக்கிறது, சுக்கிரன் இருக்கலாம், அதுவும் ஒரு மாதிரி ஓகே தான். குரு பகவான் இருப்பது அவ்வளோ சிறப்புன்னு சொல்ல முடியாது, பாதகாதிபதி அங்கே உட்கார்ந்துருவாங்கனால. துலா லக்னத்தை பொறுத்த வரைக்கும் குரு உச்சமாவார் 10ஆம் இடத்துல, கூடவே சந்திரன் ஆட்சி அடைவார். இவங்க 2 பேருமே இயற்கை சுவர்கள்ங்கிறதுனால இவர்கள் இங்கே தொழில் வலுவை பெருசாக தருவார்கள்ங்கிறத விட கெடுத்து விடுவார்கள்ங்கிற மாதிரி அமைப்பாக இருக்கும். இதில் சந்திரன் நீச்ச சந்திரன், அதாவது தேய்பிரை சந்திரனாக இருந்துட்டாருன்னா பிரச்சனை இல்லை. 6 10ங்கிற போது நல்ல பதவிகள் கிடைக்கும், யோகிதை உண்டாகும். ஆனால் அந்த பதவியினால் திருப்தி இல்லாத நிலை உருவாகும். ஸோ இவருக்கு சூரியன் 10ல் இருக்கிறது ப்ளஸ் செவ்வாய் 10ல் இருக்கிறது தான் குரு சந்திரன் இருப்பை விட சிறப்பானதாகும். விருச்சிக லக்னத்தை பொறுத்த வரைக்கும் மேச லக்னத்துக்கு கூறப்பட்ட பலன்களில் பகுதிக்கு மேற்பட்ட பலன்கள் இவங்களுக்கு நல்லாயிருக்கும். ஏன்னா இங்கே சூரியன் ஆட்சி பெறுவார், மூலத்திரிகோணம் பெறுவார், செவ்வாய் அதிநட்பும் திக்பலமும் பெற்று விடுவார். 2 பாவிகள் இங்கே வலுப்பெறும் அமைப்புங்கிறதுல இவங்களுக்கும் பதவி பட்டம் தேடி வருங்கிறது மாதிரியான அமைப்பு உண்டாகும். குருவும் இங்கே இருக்கலாம், தப்புன்னு சொல்லிட முடியாது. சுக்கிரன் இருக்கலாம், தப்புன்னு சொல்லிட முடியாது. புதன் இருக்கலாம், தப்புன்னு சொல்லிட முடியாது. சனி ராகு கேதுக்கு ஆகாத வீடு சிம்மம். சனி ராகு கேது இந்த 3 பேருக்கு ஆகாது.
அப்போ அதை தாண்டி மற்ற எந்த கிரகங்கள் இருந்தாலும் நல்ல பலன் பெறக்கூடிய அமைப்பு விருச்சிக லக்னத்துக்கு நேச்சுராகவே உண்டாயிடும். தனுசு லக்ன ஜாதகர்களுக்கு 10ஆம் இடத்துல வலுப்பெற ஒரே கிரகம் புதன் தான், உச்சம். சூரியன் செவ்வாய் வந்து இயற்கையாக திக்பலம் அடைவார்கள்ங்கிறதுனால இங்கே செவ்வாய்க்கு அது ரொம்ப பிடிக்காத வீடு. சூரியன் இருக்கலாம், தப்பு கிடையாது. தனுசு லக்ன ஜாதகர்களுக்கு புதனும் சூரியனும் சேர்ந்த நிலையில் 10ல் உட்காந்தாங்கன்னா அற்புதமான ராஜயோகத்தை கொடுப்பாங்க. இந்த புத ஆதித்ய யோகமாக செயல்பட்டு பட்டம் பதவிகளை தேடி வந்து தந்துவிடும். பெரிய பெரிய நிறுவனங்களுக்கு தலைமை பொறுப்பில் இருப்பாங்க, சிஇஓங்கிற ரேஞ்சில் நல்ல பவர்ஃபுல் போஸ்டிங்கில் தனுசு லக்னக்காரங்க வருவாங்க. இதில் இருக்கிற ஒரு சூட்சம் என்னென்னா, இயற்கையாகவே சூரியனும் புதனும் நிறைய ஜாதகர்களுக்கு இணைந்த நிலையில் இருப்பாங்க. அதில் அவங்க 10ல் இருந்துட்டாங்கன்னா தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செஞ்சு ரொம்ப சிறந்த புதாதித்ய யோகம் வேலை செய்யும், தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யும். சூரியன் 10ல் திக்பலம் அடைவார், புதன் உச்சம் அடைவார், பாதகாதிபத்தியத்தை குறைச்சிக்குவார், ரொம்ப நல்லா. மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் லக்னாதிபதியே 10ஆம் இடத்தில் உச்சம் பெறுற அமைப்பு. பட்டம் பதவிகள் இவங்க விரும்பினா ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். தன் விருப்பத்திற்கேற்ப அதை பெற்றுக்கொள்ளும் தகுதியுடைய லக்னமாக மகரம் வரும், மேச லக்னமும் வரும். ஏன்னா அவங்களுக்கும் லக்னாதிபதியே 10ஆம் இடத்தில் உச்சமாவார். இங்கே சூரியன் நீச்சம் பெற்றாலும் திக்பலங்கிற வலுவில் சிறப்பாயிருவார், சுக்கிரன் ஆட்சி பெறுவார், புதன் அதிநட்பு பெறுவார், குரு ஒரு மாதிரி சுமாரான அமைப்பில் தான் இருப்பார், சந்திரன் கூட சம உச்சம் பெறுவாருங்கிற மாதிரி கிட்டத்தட்ட சிம்ம லக்னத்துக்கு சொன்ன மாதிரியான நிறைய அமைப்புகள் மகர லக்னத்துக்கு இங்கே பொருந்தி வரும். ராகு கேதுகள் இருக்கலாம், சூரியன் இருக்கலாம், சந்திரன் இருக்கலாம், செவ்வாய் இருக்கலாம், திக்பலம், சுக்கிரன் ஆட்சி, புதன் அதிநட்பு, குரு மட்டும்தான் ஒரு மாதிரி சுமாரான பலம். இப்போ மீதி எல்லாருமே இருக்கக்கூடிய தகுதியுடைய ஒரு வீடு துலாம். அப்போ மகர லக்னத்துக்கு அந்த நிறைய பதவிகள் பட்டங்கள் தேடி வரும் அமைப்பு இயற்கையிலே வரும். ஆனால் அவங்க விரும்பணும். லக்னாதிபதியே அங்கே உச்சமாகிறார் இல்லையா. கும்பலக்கணத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிகம் 10ஆம் இடமா வரும். இவங்களுக்கு பட்டம் பதவி தேடி வரணும்னா இவருக்கு நீங்கள் நிறைய ரகசியமான வேலைகள் பண்ணணும். இவங்க எப்போவுமே அந்த செகண்டரி பின்னாடியே வச்சு அழகு பார்ப்பாங்க, வெளிச்சத்துக்கு வரமாட்டாங்க. ஏன்னா 10ஆம் இடம்ங்கிற பதவியை தரக்கூடிய வீடு இருட்டு வீடு, காலபுருஷனுடைய 8வது வீடு. இவங்களுக்கு நியாயமாக கிடைக்க வேண்டிய பதவி அந்தஸ்து பட்டத்தை வேற எவனா பிடிங்கிட்டு போயிடும், சூழ்ச்சி பண்ணுவாங்க. இவங்களுக்கு கிடைக்காது அவ்வளோ ஈஸியாக. இங்கே செவ்வாய் அதிக வலுப்பெறுவார், சூரியனும் திக்பலம் அடைவாருங்கிற அடிப்படையில் இவர்கள் இருவருமே இந்த லக்ன சுபர்கள் இல்லாமல் போயிடுவாங்க. சனி 10ஆம் இடத்துல இருக்கும்போது ஒரு மாதிரியாக ஓடும். சுக்கிரன் புதன் குரு இவங்க எல்லாரையுமே ஒரு மாதிரி கெடுத்து பலன் தரக்கூடிய வீடு விருச்சிகம். குரு ஒருத்தர் மட்டும்தான் கொஞ்சம் தப்பிச்சு பழைப்பாருங்கிற மாதிரி இருக்கும். அப்போ இங்கே செவ்வாய் வழுக்கும் போது இவர்களுக்கு பட்டம் பதவிகள் ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்குங்கிறது மாதிரியான ஒரு அமைப்பு, சூரியன் இருக்கும்போது கிடைக்குங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இருக்கும். மீன லக்னத்துக்கு 10ஆம் இடம் குருவுடைய வீடு, இங்கே நேரடியாக குரு ஆட்சியாவார். இந்த வீட்லேயும் எல்லாருமே இருக்கலாங்க. இது ஒரு மோசமான வீடுன்னு சொல்லவே முடியாது. ராகு கேது இருக்கலாம், சனி இருக்கலாம், சூரியன் இருக்கலாம், செவ்வாய் இருக்கலாம், சந்திரன் இருக்கலாம், சுக்கிரன் கூட ஓகே. இப்போ துலா லக்னத்துக்கு வந்து துலாத்தில் குரு ஒரு மாதிரியாக இருப்பார்னா சுக்கிரன் இங்கே ஒரு மாதிரி இருப்பார். ஆனால் இதுவும் சம உச்ச வீடு, புதனுக்கும் பகை வீடு தான், இருந்தாலும் இருக்கலாம், தப்பில்லை. அப்போ இது வீடும் வந்து ஒரு மாதிரி பதவி பட்டங்களை தேடித்தரும் வீடுகளாக அமையும். ஸோ 10ஆம் இடத்துல வலுவான கிரகம் இருக்கா, உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஆளுமை திறன், முன்னோக்கி செல்லுதல், மற்றவர்களுக்கு முன்னுதாரணமாக இருத்தல், நீங்கள் விரும்பவில்லை என்றாலும் தலைமை பொறுப்பு உங்களுக்கு தேடி வருவது, பட்டம் பதவியினால் புகழ் அடைவது, ஒரு நிறுவனத்திற்கோ ஒரு இயக்கத்திற்கோ தலைமை தாங்கும் தகுதி கிடைப்பது, அதன் மூலம் புகழும் வருமானமும் கிடைக்கிறது. இதெல்லாம் இயற்கையாகவே கொடுக்கக்கூடிய வீடு தான் இந்த 10. உங்கள் ஜாதகத்தில் இந்த 10ஆம் இடம் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த 10ஆம் இடத்துல எதுவுமே இல்லை சார்னா 10ஆம் அதிபதி எப்படி இருக்கான்னு பாருங்கள். அந்த அமைப்பிலும் வளர்ச்சியும் முன்னேற்றமும் நிச்சயம் கிடைக்கும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.